ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று எம் சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி M34 5G அண்ட் எஸ் சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி S21 FUD Snapdragon 888 வெர்ஷனுக்கான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோவில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் சாம்சங்குடைய இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலி லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் எஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கில் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் சில்வர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் லுக் வைஸ் உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கில் இருந்தாலும் பில்டு குவாலிட்டி இது பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பாடி ஆகட்டும், சைட் ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலும் 208 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும், ஏன்னா 6000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் எப்பவும் போல் சார்ஜர் பாக்ஸில் வராது, அதை நீங்கள் தனியாக தான் வாங்கிக்க முடியும். பட் அதையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். மற்றபடி பேட்டரி 6000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸினோஸ் உடைய ப்ராசர் தான். எக்ஸினோஸ் 1280 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி 5 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ 5 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் எக்ஸினோஸ் ப்ராசர் அப்படின்றதுனால இங்கே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப், நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 6000 mAh பெரிய பேட்டரி பேக்கப்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரியுடைய அந்த ஒரு கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போக இந்த எக்ஸினோஸ் 1280 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசர் எதுக்கு ஈக்குவல், ஸ்னாப்ட்ராகனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். ஸோ அதனால் ஸ்னாப்ட்ராகன் 695 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், ஸோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதில் எடுத்துக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, சாம்சங் கிட்ட இருந்து நம்ம எப்போவுமே ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ இங்கேயும் அப்படி தான் நமக்கு கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நார்மல் யூசேஜுக்காக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த ப்ராசர் ஓகே நல்ல ப்ராசர்னே சொல்லலாம், உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. இது போக 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட்டோட இந்த ப்ராசஸர் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு இன்னும் பெட்டரான ப்ராசர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னாலும் சாம்சங் கிட்ட இருந்துன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ப்ராசர் ஓகே தான், அவங்க எப்போவுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த வகையில் ப்ராசர் ஓகேவான ப்ராசர் இருக்குது. அதே மாதிரி அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. 6.7 inchஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோடையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 120 Hzக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஓகே. இது போக 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக காலிங் லேகில் ஸ்பைக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ மெயினாக நிறைய பிராண்ட் இந்த ப்ரொடெக்ஷன்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறது இல்லை. ஸோ காலிங் லேகில் ஸ்பைக்கான ப்ரொடெக்ஷன் இந்த செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறதும் டிஸ்பிளேல நல்லா இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா செல்ஃபி கேமராவுக்கான நாச் அப்படின்றது இங்கே வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சோல் இல்லை, ஸோ கொஞ்சம் அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரின்னு ஒரு ஃபீல் இந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச் அப்படின்றது நமக்கு கொடுக்கும். ஸோ அது மட்டும் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதர்வைஸ் டிஸ்பிளே உண்மையிலே சூப்பரான ஒரு டிஸ்பிளே இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவுக்கான நாச் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சில் இருக்குது. பட் செல்ஃபி கேமரா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே பின்பக்கம் பார்த்தோம்னா இங்கே நமக்கு 3 கேமரா இருக்குது. ப்ரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் பின்பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 மெகாபிக்சலுக்கான கேமரா OISக்கான சப்போர்ட்டோட இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ். ஸோ அந்த கேமரா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஸோ வீடியோகிராஃபியும் நமக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டான வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த OIS சப்போர்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைம் ஃபோட்டோஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். முன்பக்கம் செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் சாம்சங் கிட்ட இருந்து ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றபடி 4K 30 fps ரியர் கேமராவில் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது எடுத்துக்க முடியும். ஸோ கேமரா சென்ட்ரிக்காக இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்ட இருந்து ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. இது போக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அதே மாதிரி சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் 2 சிம் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதும் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. இது போக Android 13 One UI 5.1 ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் ஹைலைட்டே எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட் அப்டேட்கான அஷூரன்ஸ். ஏன்னா 4 வருஷத்துக்கான OIS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஷுவலாக ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்
ஃபோன்ஸில் தான் 4 வருஷத்துக்கான OIS அப்டேட் அதுவே நிறைய பிராண்ட்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. பட் இவங்க இந்த செக்மெண்ட்டுக்கான 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்லையும் 4 வருஷத்துக்கான OIS அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதை வாங்கி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 4 வருஷத்துக்கு உங்களுக்கு அப்டேட் இதில் கிடைக்கும் அப்படின்றது பாசிட்டிவ். இது போக மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியண்ட்டாக 6GB RAM 128GB வேரியண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு 20,000 ரூபா ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இப்போ கரண்ட்டாக நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது அவங்க லிஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் 19,000 ஆன்லைனில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இது போக 8+128GB வேரியண்ட் 21,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு ஆன்லைனில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. 15ஆம் தேதி சேல் ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சேலில் வாங்கும்போது உங்களால் 17,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 17,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த சாம்சங் உடைய கேலக்ஸி M34 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஓகே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். நமக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, அண்ட் கேமரா நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் ஓகே. இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் குட். பட் என்னென்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, மொபைல் பேக்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்றது தான் ஒரே ஒரு நெகட்டிவ். பட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 999 இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரீ புக் ஆக்சுவலி 15ஆம் தேதி சேல் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி ப்ரீ புக் 1000 ரூபா கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா அந்த 25 வாட்ஸ்க்கான சார்ஜரை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சாம்சங் சொல்லியிருக்காங்க. எல்லா பிராண்டும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜரை ப்ரீ புக் பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சாம்சங் கேலக்ஸி M34 5G கூடவே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S21 FE ஸ்னாப்ட்ராகன் 888 வெர்ஷனுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பேரை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி S21 FE அதே தான். அதில் இருக்கக்கூடிய அந்த Exynos 2200ன்ற அந்த ப்ராசரை தூக்கிட்டு ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரை எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. டிக்டோவாக சாம்சங் கேலக்ஸி S21 FE இந்த மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே, கால்மிங் உலகில் ஸ்பிக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேவை இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக பேட்டரி உங்களுக்கு 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான். சார்ஜர் எப்பவும் போல பாக்ஸில் இருக்காது. மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், 177 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் 4500 mAhக்கான பேட்டரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 888 ஸோ Exynos 2200 தான் ஆக்சுவல் சாம்சங் கேலக்ஸி S21 FE கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மாற்றி ஸ்னாப்ட்ராகன் 888 இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்களும் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் 888 கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா பின்பக்கம் 3 கேமரா. ஸோ அங்கே கொடுத்து அதே கேமரா தான். 12 மெகா பிக்சல் பிரைமரி OIS சப்போர்ட்டோட இருக்கும். இன்னொரு 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், கடைசி 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ இருக்கும். இதுலேயும் OISக்கான சப்போர்ட் இருக்கும். முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் எல்லாம் ஓகே, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்கிறதுலாம் ஓகே. பட் இதுக்கு இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் என்ன, அதுதான் மேட்ரு. அதுதான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 50,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங் 8+256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஆஃபரில் 45,000 ரூபா ப்ரைஸிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த 45,000 ரூபா செக்மெண்ட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒர்த்தே கிடையாது. ஏன்னா Exynos 2200 அந்த ப்ராசரோட இருக்கக்கூடிய அந்த சாம்சங் கேலக்ஸி S21 FE எடுத்தோம்னா அது 32,000 ரூபா மாதிரி செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. ஸோ அது அப்படி கிடைக்கும் போது ஸ்னாப்ட்ராகன் 888 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் அப்கிரேடுக்காக இவ்வளோ தூரம் ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணுமா அப்படின்றது கேள்வி. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா 45,000 ரூபா ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்காதீங்க. இதை விட பெட்டரான ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் Gen 2 ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கு போயிடலாம். இதெல்லாம் அதளவு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓவரால் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 FE ஸ்னாப்ட்ராகன் 888 வெர்ஷன் கொண்டு வந்தது ஓகே. பட் ப்ரைஸிங் 50,000 ரூபா செட் பண்ணது கண்டிப்பாக எனக்கு ஒர்த்தா தோணலை. ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன தோணுது அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.